Welcome to TN Science World. Today we see the video in 7th Standard Science, Term 2, UNIT-3, Changes Around Us. In this lesson, we see the continuation, third part of the video. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியல், பருவம் 2, பாடம் 3, அலகு 3, சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்கின்ற பாடத்தினுடைய பாடக்கருத்து குறித்த காணொலியை காண இருக்கின்றோம். 3வது பகுதி. At first we see the fermentation. Fermentation means நொதித்தல் என்று பெயர். In class 6 we saw an example that preparation of batter to produce idli in an example for irreversible change. Fermentation is the process in which the microorganisms such as yeast and certain bacteria break down sugar solution into alcohol and carbon dioxide. It is an irreversible process as the alcohol formed cannot be turned back into sugar. Thus, fermentation is a chemical change. இட்லி மாவு தயாரித்தல் என்பது மீளா மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு என்று 6ஆம் வகுப்பில் படித்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஈஸ்ட் மற்றும் சில வகை பாக்டீரியாக்களினால் சர்க்கரை கரைசலினுடைய ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும் நிகழ்விற்கு நொதித்தல் என்று பெயர். இந்த நிகழ்விலே உண்டான ஆல்கஹாலினை மீண்டும் சர்க்கரையாக மாற்ற இயலாது. எனவே நொதித்தல் என்பது ஒரு வேதியியல் மாற்றமாகும் என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதற்குண்டான படங்கள், ஈஸ்ட் கன்வெர்ட்ஸ் டு சுகர், கார்பன் டை ஆக்சைடு ஆல்கஹால் எவ்வாறு மாறுகிறது என்கின்ற உண்டான படங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. லூயிஸ் பாஸ்டர் 1822 to 1899 வரை வாழ்ந்த பிரெஞ்சு கெமிசிஸ்ட் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட் was the first person to describe the process of fermentation. He described that the fermentation occurs in the absence of air and in the presence of microorganisms such as yeast. He discovered the cure for rabies. லூயிஸ் பாஸ்டர் 1822 முதல் 1895 வரை வாழ்ந்த பிரெஞ்சு வேதியியலாளர், ஒரு நுண்ணுயியலாளர் ஆவார். இவரே முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வினை விவரித்தவர். காற்று அற்ற சூழலிலே ஈஸ்ட் என்ற நுண்ணுயிரின் முன்னிலையிலே நிகழும் செயல் நொதித்தல் என்று கூறினார். இவரே ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கும் மருந்து கண்டறிந்த அறிவியல் அறிஞர் ஆவார். And then we see the chemical reaction of baking soda with lemon. Baking soda is a sodium hydrogen carbonate and lemon juice contains the citric acid. So when there is two substances are mixed together, then a chemical change takes place between the sodium hydrogen carbonate and citric acid to form 3 new substances: sodium citrate, carbon dioxide and water. The chemical change can be written in the form of the word equation as follows: sodium hydrogen carbonate plus citric acid gives sodium citrate plus carbon dioxide plus water. சமையல் சோடா என்பது சோடியம் டை கார்பனேட்டையும் எலுமிச்சம் சாறில் சிட்ரிக் அமிலம் உள்ளது. இவ்விரண்டையும் கலக்கும் பொழுது ஒரு வேதிவினை நடைபெற்று சோடியம் சிட்ரேட் என்ற உப்புடன் நீரும் கார்பன் டை ஆக்சைடும் வெளியேறுகிறது. இவ்வேதிவினையின் பின்வரும் வார்த்தை சமன்பாடாக எழுதலாம்: சோடியம் பை கார்பனேட் பிளஸ் சிட்ரிக் அமிலம் கிவ்ஸ் சோடியம் சிட்ரேட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் நீர் என்ற சமன்பாடு நமக்கு இங்கு தெளிவாக விளக்குகிறது. அதற்கு அடுத்தபடியாக, when a baking soda and a lemon juice are mixed together, then bubbles of carbon dioxide and formed along with the formation of some salt and water. Take 10 ml of lemon juice and add a pinch of baking soda to it. Actually, when we mix a baking soda with the lemon juice, we will hear a hissing sound when bubbles of carbon dioxide coming out and rising in the reaction vessel. சமையல் சோடாவுடன் எலுமிச்சை சாறினை கலந்தால் கார்பன் டை ஆக்சைடு உருவாகி குமிழிகள் வெளியேறும். அத்துடன் ஒரு உப்பும் நீரும் வெளியிடப்படும். இந்த நிகழ்வினை சரி செய்ய ஒரு முகவையிலே 10 மில்லி எலுமிச்சம் சாறினை எடுத்துக்கொண்டு அதில் சிறிதாக சமையல் சோடாவினை சேர்க்க வேண்டும்.
இரண்டு பொருள்களும் இணையும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு ஹிஸ் என்ற ஓசையுடன் நுரைத்து பொங்கும் என்பது இதற்குண்டான வினை. கண்டிஷன் நீடட் ஃபார் கெமிக்கல் சேஞ்ச். ஒரு வேதியியல் மாற்றம் நிகழ தகுந்த காரணங்கள் என்ன? We know the firing and crackers is a chemical change. Some crackers explode only when thrown against a wall or struck with a hard substances. Thus we could see that the change in pressure may also bring out a chemical change. When a lemon juice is mixed with a soda water, they produce a brisk effervescence which is otherwise not possible where they are separate. So we can say that many chemical change occur only when the substances are made to physical contact with each other. பட்டாசு வெடித்தல் ஒரு வேதியியல் மாற்றமாகும். சில வகை பட்டாசுகள் சுவற்றிலே அடிக்கும் பொழுது சில வகை பட்டாசுகளை கடினமான பொருட்களை வைத்து தட்டும் பொழுது வெடிக்கும். எனவே அழுத்தம் தருவதன் மூலம் ஒரு வேதியியல் மாற்றத்தினை உருவாக்க இயலும். எலுமிச்சம் சாற்றினை சோடா நீரிலே ஊற்றும் பொழுது நுரைத்து பொங்கி கார்பன் டை ஆக்சைடு உருவாவதை காண்கிறோம். இரு கரைசலும் கலக்கும் முன் நுரைத்து பொங்குதல் நிகழ்வதில்லை. எனவே இரு பொருள்கள் இணைதலும் ஒரு வேதியியல் மாற்றம் நிகழ போதுமானதாக நாம் அறிகின்றோம். We have tasted a raw rice and cooked rice have not been they are different in their taste. Cooking is a process that is involved in the stated example wherein rice is boiled with sufficient water. It is the heat and the water that had brought the change in texture and taste of the rice before and after cooking. Thus we can say that heating is a condition needed for chemical change to occur. வேக வைக்காத அரிசியும் வேக வைத்த சாதத்தினையும் நாம் சுவைத்திருக்கிறோம். இரண்டினுடைய சுவையும் முற்றிலும் வெவ்வேறானவை. இந்த எடுத்துக்காட்டிலே சமையல் என்ற நிகழ்வு இந்த மாற்றத்திற்கான காரணமாக உள்ளது. அரிசியுடன் தகுந்த அளவு நீரினை சேர்த்து வெப்பப்படுத்தி வேக வைக்கும் பொழுது அரிசியின் தன்மையும் சுவையும் முற்றிலுமாக மாறிவிடுகிறது. எனவே வெப்பப்படுத்தல் என்ற காரணியும் ஒரு வேதி மாற்றம் நிகழத்தகுந்தது என ஏற்கிறோம். We know the use of vaporization We know the use of the vanaspati is cooking in vanaspati is obtained from vegetable oils by addition of hydrogen to the oils. Nickel, platinum or palladium are used as catalyst during the process of hydrogenation of oils. சமையலிலே வனஸ்பதியினுடைய பயன்பாடு நாம் அறிந்ததே. தாவர எண்ணெய்களிலே ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்டு வனஸ்பதி உருவாகிறது. இந்த வினையிலே நிக்கல், பிளாட்டினம் அல்லது பலேடியம் வினையூக்கியாக பயன்படுகிறது என்பதை நமக்கு நன்கு தெரியும். Catalysts are the substances that speed up the process of chemical change and it will not undergo any change during the course of the reaction. For example, yeast acts as the catalyst in the fermentation of sugar. You will learn more about the catalyst in your higher classes. எந்த ஒரு பொருளும் ஒரு வேதி வினையிலே எந்த மாற்றத்திற்கும் உட்படாமல் வேதி மாற்றத்தின் வேகத்தினை மட்டும் துரிதப்படுத்துமோ அப்பொருளுக்கு வினையூக்கி என்று பெயர். எடுத்துக்காட்டாக சர்க்கரையினுடைய நொதித்தல் ஈஸ்டில் உள்ள நொதிகள் வினையூக்கியாக செயல்படுகிறது. வினையூக்கியை பற்றிய தகவல்களை உயர் வகுப்பிலே நீங்கள் கற்க இருக்கிறீர்கள். Water is the chemical compound that remains as a water when undisturbed. But if a few drop of an acid is added to water and subjected to electrolysis by passing electric current, decomposition into hydrogen and oxygen, so we can understand the electric current is also a condition that is needed for effecting a chemical change. Thus we can conclude that physical contact of the substance, heat, light, electricity, applying pressure are some of the different conditions needed for chemical change to occur. நீர் என்ற வேதிச் சேர்மம் எந்த காரணிக்கு உட்படாதவரை நீராகவே இருக்கும். ஆனால் அந்த நீரிலே சில துளிகள் அமிலத்தினை சேர்த்து அதனை மின்னார் பகுத்திருப்பது ஈடுபடுத்தினால் நீர் பிரிகை அடைந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களாக மாறுகிறது. இந்த நிகழ்வில் மூலம் மின்சாரம் ஒரு வேதி மாற்றம் நிகழ தேவையான காரணி என புரிந்து கொள்ள முடியும். பொருள்கள் கலத்தல், வெப்பம், ஒளி, மின்சாரம், அழுத்தம் கொடுத்தல் போன்ற சில காரணிகளால் வேதி மாற்றங்களை உருவாக்க முடியும் என்றும் நாம் தொகுக்கலாம். Then indicators of a chemical change. ஒரு வேதி வினையில் வேதியியல் மாற்றத்தினை சுட்டும் குறியீடுகள். Take some broken piece of egg shell in a test tube and add lemon juice to it. You could see bubbles of carbon dioxide evolving in the test tube. This is because of the chemical change between the two. Hence we can say the evaluation of bubbles serve as an indicator that of a chemical change.
ஒரு சோதனை குழாயிலே சிறிதளவு தூளாக்கிய முட்டை ஓட்டுடன் எலுமிச்சை சாறினை சேர்க்கவும். சிறு குமிழ்களாக கார்பன் டை ஆக்சைடு உருவாவதை சோதனை குழாயிலே காணலாம். இரு பொருள்களுக்கிடையிலே வேதிவினை நிகழ்வதை இது காட்டுகிறது, சுட்டுகிறது. எனவே குமிழ்கள் வெளியேறுதல் என்ற குறியீட்டின் மூலம் அங்கு ஒரு வேதியியல் மாற்றம் நிகழ்ந்திருப்பதை நாம் அறியலாம். When water added to quicklime calcium oxide, there will be evaluation of a lot of heat along with the formation of slacked lime calcium hydroxide. This is a chemical change and it is indicated by the evaluation of heat when the reaction sets in between quicklime and water. சுட்ட சுண்ணாம்புடன் கால்சியம் ஆக்சைடு நீரினை சேர்க்கும் பொழுது சிறிதளவு வெப்பம் வெளியேறி தெளிந்த சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு உருவாகிறது. இது ஒரு வேதியியல் மாற்றமாகும். சுட்ட சுண்ணாம்பும் நீரும் வினைபடுவதை அவை இணைதலால் உருவாகும் வெப்பத்தின் மூலம் குறிப்பாக அறிகிறோம். எவ்ரிடே we cook food stuffs and clean the empty cooking utensils. Suppose when we leave the cooked utensils, it become cooked food and leave them without washing for a day, we could sense of foul smell coming from the vessel the next day. This is because the food stuff had become the rotten and produces the foul smell. Here spoilage of food is a chemical change and it is indicated by the foul smell. So change of odor is also an indicator of the chemical change. நாம் அன்றாடம் உணவு பதார்த்தங்கள் சமைக்கிறோம். பாத்திரங்கள் காலியானதும் அவற்றை சுத்தம் செய்கிறோம். ஒருவேளை மீதமான சிறிதளவு உணவு பதார்த்தத்துடன் ஒரு பாத்திரத்தை கழுவாமல் மூடிய நிலையில் ஒரு நாள் விட்டு வைத்து மறுநாள் அந்த பாத்திரத்தை திறந்தால் பாத்திரங்களிலிருந்து துர்நாற்றம் வீசுவதை உணரலாம். ஏனெனில் உணவுப் பொருட்கள் கெட்டுப்போதல் என்ற வேதியியல் மாற்றம் அங்கு நிகழ்ந்துள்ளதால் அந்த மாற்றத்தினை துர்நாற்றத்தின் மூலம் அறிகிறோம். எனவே மனம் மாறி துர்நாற்றம் ஆவதும் ஒரு வேதி மாற்றத்தினை சுற்றும் குறியீடாகும். When an iron nail is kept in the water for a few days and taken out, the nail will become the reddish brown in color, indicating that it has rusted. We know that rusting is a chemical change and it is indicated by change in color of the iron nail. ஒரு இரும்பான ஆணியை சில நாட்கள் நீரிலே போட்டு வைத்து பின்னர் அதனை பார்க்கும் பொழுது செம்பழுப்பு நிறமாக ஒரு படலம் ஆணி மேல் உருவாகிறது இருப்பதை காணலாம். துருப்பிடித்தல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம் என நாம் அறிகிறோம். இரும்பு ஆணி நிறமாற்றம் வேதியியல் நிகழ்வினை சுற்றும் காரணியாகும். We know that hot milk curdles to form white lumps of curd when mixed with lemon juice. A lump of curd is the precipitate that is obtained by the chemical reaction between hot milk and lemon juice. So the formation of precipitate is also an indication of chemical change. சூடான பாலிலே எலுமிச்சம் சாறினை கலந்தால் பால் திரிந்து தயிராவதை அறிகிறோம். தயிர் என்ற வீழ்படி உருவாவது என்பது சூடான பாலுக்கும் எலுமிச்சம் சாறுக்கும் இடையிலே நிகழும் வினையினை சுட்டி காட்டக்கூடிய குறியீடு என நாம் அறியறுக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக to conclude there can be an evolution of bubbles, evolution of heat, change in odor, change in color or formation of precipitate that serve as indicators for us to understand that a chemical change had taken place. குமிழிகள் வெளியேறுதல், வெப்பம் வெளியிடப்படுதல், நிறமாற்றம், மனமாற்றம் அல்லது வீழ்படி உருவாவது போன்ற குறியீடுகள் அந்தந்த சந்தர்ப்பங்களிலே ஒரு வேதி மாற்றம் நிகழ்ந்துள்ளதை சுட்டி காட்டுகிறது என்பதை தொகுத்து நாம் கூறலாம். எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் கெமிக்கல் சேஞ்சஸ். வெப்ப ஏற்பு மற்றும் வெப்ப உமிழ்வினை வேதி மாற்றங்கள். Just as a physical change, chemical reaction will be either endothermic and exothermic. இதற்குண்டான ஒரு ஆக்டிவிட்டி, ask the student to stretch the both hands, put a pinch of soap powder in one hand and a pinch of glucose in the other hand, add a few drops of water to soap powder and ask how the student feels upon adding water. Now add a few drops of water to the glucose at the other hand. Now ask the students how he or she feels on adding water. What is the feeling when water is added to glucose? What is the difference when water is added to soap powder and when water is added to glucose? இரு மாணவர்களை அழைத்து அவர்களை இரு கரங்களை நீட்டச் சொல்லி அவருடைய ஒரு உள்ளங்கையிலே ஒரு துளி சோப்புத்தூளினையும் மற்றொரு உள்ளங்கையிலே ஒரு துளி குளுக்கோஸினையும் வைத்துவிட்டு சோப்புத்தூள் அடங்கிய கையிலே ஓரிரு சொட்டுக்கள் நீரினை சேர்த்து அம்மாணவர் எவ்வாறு உணர்ந்தார் என்று கேட்கவும். பின்னர் மற்றொரு கையில் உள்ள குளுக்கோஸில் ஓரிரு சொட்டுக்கள் நீரினை சேர்க்கவும்.
குளுக்கோஸுடன் நீரினை சேர்க்கும் பொழுது என்ன உணர்வாய்? சோப்பத்துடன் நீரை சேர்ப்பதற்கு குளுக்கோஸுடன் நீரை சேர்ப்பதற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன என்பதை மாணவர்களை கூப்பிட்டு அவர்கள் வாயிலாக அவர்கள் கூறக்கூடிய பதில்களை பதிவு செய்வது என்பது இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆக்டிவிட்டி. In this activity, the students reported that she felt the warmness in the palm when water is added to soap powder. Right, we saw that the burning of magnesium ribbon gives our heat and light. Similarly, burning of food also releases heat and light. Such changes which heat is released are known as the exothermic change. நாடாய் எரியும் பொழுது வெப்பம் ஒளியும் வெளியேறியதை பார்த்து நினைவிருக்கும். அதே போல மரம் எரியும் பொழுது வெப்பம் ஒளியும் வெளியேறுகிறது. இம்மாதிரி வெப்பத்தை வெளிவிடும் மரங்களுக்கு வெப்ப உமிழ் மாற்றங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதற்குண்டான படங்களும் விளக்கங்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக், பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், பார்ட்டிகல்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ், பார்ட்டிகல்ஸ் ஆஃப் கேஸ், ஹீட்டட், கூல்டு அண்ட் கூல்டு, எக்ஸ்பான்ஷன், கான்ட்ராக்ஷன், becomes liquid melting, becomes solid freezing, becomes liquid condensation என்ற விளைவுகள் படமாக கொடுக்கப்பட்டுள்ளது. Periodic change and non-periodic change, mixing egg cells of the baking soda with lemon juice, rusting of iron என்ன என்பதை பற்றி படங்கள் இங்கு வாயிலாக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. Mixing quicklime with water, curdling of milk, thunderstorm இது எல்லாத்தையும் படமாக நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. There are some changes in which heat is absorbed. For example, water is absorbed the heat when it evaporates from water vapors. Similarly, ice absorbs the heat when it melts to form a water. Such changes in which heat is absorbed are known as endothermic changes. Dissolution of glucose in water is also an endothermic changes. சில மாற்றங்கள் பொழுது வெப்பம் உறிஞ்சப்படுகிறது. எடுத்துக்காட்டாக நீர் வெப்பத்தை உறிந்து நீராவி ஆகிறது. அதே போல பனிக்கட்டி வெப்பத்தை ஏற்று உருகி நீராகிறது. இம்மாதிரி வெப்பத்தை உறிஞ்சும் மாற்றங்கள் வெப்ப ஏற்பு மாற்றங்கள் என அழைக்கப்படுகிறது. பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சேஞ்ச், கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற மாற்றம். டிபெண்டிங் ஆன் வெதர் ஆர் நாட் எ சேஞ்ச் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் எ டெஃபினைட் பீரியட் ஆஃப் டைம், இட் கேன் பி கிளாசிஃபைடு ஆஸ் எ பீரியாடிக் சேஞ்ச் ஆர் நான் பீரியாடிக் சேஞ்ச். At first, we see the periodic changes that repeat themselves after the definite interval of time are called periodic change. மாற்றம் நிகழும் கால இடைவெளியின் அடிப்படையிலே மாற்றங்களை கால ஒழுங்கு மாற்றம் அல்லது கால ஒழுங்கற்ற மாற்றம் என வகைப்படுத்தலாம். காலங்க ஒழுங்கு மாற்றங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியிலே மாற்றங்களானது மீண்டும் நிகழ்ந்தால் அது கால ஒழுங்கு மாற்றம் என அழைக்கப்படுகிறது. Rotation and revolution of earth, heating of the heart, clock striking every hour, motion of the seconds hand, minute hand, hour hand of a clock are some examples of periodic changes. பூமியின் சுழற்சி மற்றும் சுற்றுதல், இதய துடிப்பு, மணிக்கு ஒரு முறை கடிகாரம் அடிக்கும் நிகழ்வு, கடிகாரத்தினுடைய நொடிமுள், நிமிடமுள், மணிமுள் ஆகியவற்றின் ஓட்டம் சில கால ஒழுங்கு மாற்றங்களாகும். Every year we observe the season changes. We go from rains to winter and winter to summer and so on. ஒவ்வொரு வருடமும் பருவங்கள் மாறுவது, மழைக்காலம் முதல் குளிர்காலம் வருவது மற்றும் குளிர்காலத்திலிருந்து கோடைக்காலம் வருவது போன்றவை நாம் ஒவ்வொரு வருடமும் அனுபவிக்கும் மாற்றமாகும். What is the type of clothes and warmth in winter? குளிர்காலத்திலே என்ன வகையான ஆடைகளை அணிகிறோம்? And then what is the cloth that we wear in summer? கோடை காலத்திலே என்ன வகையான ஆடைகளை அணிகிறோம்? If the winter season changes into summer, we observe the change in the texture types of clothes we wear. We wear woolen cloth in winter and cotton cloth in summer. Similarly, we observe that the winter season is cool and the summer season is hot. In winter, duration of night is longer than the summer. We take cool drinks in summer, but prefer hot tea, coffee or milk in a winter. These changes that we observe show in the changes of reason. குளிர்காலத்தில் நாம் கோடை காலத்தில் வந்தவுடன் நாம் உடுத்தும் உடையின் தன்மையை மாறுகிறது. குளிர்காலத்திலே கம்பளியாலான ஆடைகளையும் கோடை காலத்திலே பருத்தியாலான ஆடைகளையும் அணிகிறோம். ஏனெனிலே குளிர்காலம் குளிர்ச்சியாகவும் கோடை காலம் வெப்பமாகவும் இருக்கும். குளிர்காலத்திலே இரவினுடைய நீளம் கோடை காலத்தை விட அதிகமாக இருக்கும். கோடை காலத்தில் குளிர்காலத்தில் சூடான தேநீர், காப்பி அல்லது பாலினை பருக விரும்புகிறோம். இம்மாற்றங்கள் பருவங்கள் மாறுவதால் ஏற்படும் சீதோசனத்தை பொறுத்தது என்பது நாம் அறியக்கூடிய விஷயங்கள். And then the season changes in weather occur because earth rotates on its fixed axis. Changing season are almost periodic in nature.
பருவங்கள் மாறுவதும் அதை சார்ந்து வானிலை மாறுவதும் நிலையான அச்சிலே சுழலும் பூமியின் சுழற்சியால் நிகழ்கிறது. இயற்கையிலே பருவகால மாற்றங்கள் ஏற்படும் நிகழ்வு கால ஒழுங்கு மாற்றங்களாகும். அதற்கு அடுத்தபடியாக நான் பீரியாடிக் சேஞ்சஸ், கால ஒழுங்கற்ற மாற்றங்கள். Changes that do not repeat themselves after a definite interval of time and occur randomly are called non-periodic changes. Eruptions of a volcano, occurrence of an earthquake, a streak of lightning flash across the sky during the thunderstorm, running of a batsman between the wickets, movements of legs while dancing are a few examples of the non-periodic changes. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே மீண்டும் நிகழாத மாற்றங்களும் சீரற்ற கால இடைவெளியிலே நிகழும் மாற்றங்களும் கால ஒழுங்கற்ற மாற்றங்களாகும். எரிமலை வெடித்தல், நிலநடுக்கம் ஏற்படுதல், இடியுடன் கூடிய மழைப்பொழிவின் பொழுது தோன்றும் மின்னல்கள், கிரிக்கெட்டிலே இருபுறமும் உள்ள ஸ்டம்புகளின் இடைப்பட்ட தொலைவிலே ஓடும் ஆட்டக்காரரின் ஓட்டம், நடனம் ஆடுபவருடைய கால்களின் இயக்கம் ஆகிய சில நிகழ்வுகள் கால ஒழுங்கற்ற மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டாகும் என்ற இந்த இறுதி நிகழோடு the lesson 3 should be completed. Changes around us. Next, until then, we will see about the next video. Thank you so much.